சுற்றுலா பயணிகளின் படையெடுப்பால் திணறி வந்த ஊட்டி பள்ளிகள் திறப்பால் வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வில்லியமிடம் கேட்கலாம். வில்லியம், வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் ஆகும். அந்த காலகட்டங்களில் உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் இதமான காலநிலையை அனுபவித்து செல்வது வழக்கம். ஏப்ரல் மாதத்தை விட மே மாதங்களில் அதிகப்படியான தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிவார்கள். காரணம், கோடை விடுமுறை விட்டதற்கு பின்பு பள்ளி குழந்தைகளுடன் தனது பெற்றோர்களோடு உதகையில் உள்ள தாவரியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் கண்டு ரசிப்பதற்காகவே அதிக அளவில் இங்கு வருகின்றனர். அவர் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக காய்கறி கண்காட்சி, மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, பழ கண்காட்சி உள்ளிட்ட காட்சிகள் இங்கு நடத்தப்பட்டது. கோடை காலங்களில் பள்ளி விடுமுறை விடப்பட்ட மாணவர்களை கவரும் விதமாக இந்த காட்சிகளில் பல்வேறு உருவங்கள் தத்துரூபமாகவே வடிவமைக்கப்பட்டது. அதனை பள்ளி மாணவ மாணவிகள் வெகுவாக கண்டு ரசித்து மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பே கடுமையான மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குறைந்த நிலையே காணப்பட்டது. கடந்த 30 மற்றும் 31 ஆகிய இரு தினங்களில் அதிக அளவிலான தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அதாவது தங்களது குழந்தைகளோடு உதகைக்கு வந்த வண்ணமாக இருந்தனர். இந்த நிலையில் இன்றோடு பள்ளிகள் திறக்கப்பட்டதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்தளவே காணப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குறைந்தளவே இங்கு உள்ளனர். மேலும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே உள்ளனர். இந்த தொடர் விடுமுறையின் காரணமாக இருந்த சுற்றுலா பயணிகளை விட தற்பொழுதுள்ள சுற்றுலா பயணிகள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள். மேலும் இனிவரும் காலகட்டங்களில் தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களிலே கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.